ஆனால் ஆவிக்குரியவனுக்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காரியம் நடந்தாலும், ஒரு பிரச்சனை நடந்தாலும், ஒரு போராட்டம் வந்தாலும், முதலாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பார் என்று சொன்னால், முதலாவது ஆராய்ந்து, இரண்டாவது நிதானித்து செயல்படுவான். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டியது ஒரு ஆவிக்குரிய சிந்தனை நமக்கு தேவை. ஆவிக்குரிய சிந்தனை தேவை. இந்த பரிசுத்த நாளிலே, இந்த முதல் ஞாயிறன்று தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நம் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனாக நம் இருக்கும்போது சகல பிரச்சனைகள், சகல காரியங்களும் நம் ஆராய்ந்து நிதானித்து நடக்கிறவராக காணப்படுவோம். வேதத்திலே அநேக ஆவிக்குரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்நாளிலே ஒரு ஆவிக்குரிய மனிதரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய மனிதன் எப்படி ஆராய்ந்து